கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவை தொடங்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை நாம் லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அவசியமாக இந்த காணொலியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்கள் எந்த ராசியாக கூட இருக்கலாம். 12 ராசியில் ஏதோ ஒரு ராசியாக இருப்பீங்க. இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் அதை பார்க்கணும் அப்படின்னு இல்லைங்க. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயம் சொல்கிறோம், உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குங்க, ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துமாங்க. அதில் அப்படி ஒரு தருணம் தாங்க இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிமையாக கொடுக்கக்கூடிய நேரங்க. ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை ரொம்ப கனவாக வச்சுருந்தேங்க, நடக்கவே இல்லைம்மா, ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை. இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்குங்க. அதுக்கு எல்லாமே இப்போ ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம். தீர்வுனா என்னங்க? நம்ம நினைக்கிறது நடக்கும், அதுதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதில் எதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஆழமாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. கிரகங்களோட பெயர்ச்சிகள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், ராகு, சுக்கிரன், சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது எல்லா கிரகங்களுமே நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக நம்மளோட நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க இது. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்குங்க. இது ஆண்டவனினுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற ஒரு அரிய சந்தர்ப்பம் தாங்க இது. வாங்க ஒரு ராசிக்கு போகலாம். பிரதி உபகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்களுக்கு எல்லாம் யாராவது என்ன உதவி செஞ்சாலுமே அதை கடன்படக்கூடாதுங்க. அவங்களுக்கு ஏதாவது திருப்பி செஞ்சிடணும். இந்த திருப்பி செய்யறதுல வல்லமை படைச்சவங்க கன்னி ராசிக்காரங்க. அவன் கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் ஒரு சல்யூட் வச்சுட்டானா, ஏண்டா உன் சல்யூட்டை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன், திருப்பி அவனுக்கு ஏதாவது கை காரியம் பண்ணிடுவாங்க. பிரதிபலன் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, அவனுக்கு கடனும் படமாட்டாங்க. அப்படி கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான ஜாக்பாட் டைமுங்க. அதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, 5வது வீடு பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய், 6வது வீடான ரணரோண ரோகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ராகு. இவங்க எல்லாரும் உட்காரும்போது யாரை எதால் அடித்தா நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளான் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இதில் குரு வேற 10ல் உட்காந்துட்டு இருக்காரு, வக்ரநிதி பெற்றிருக்காரு. அதனால் அவரினுடைய ப்ளஸ் என்னாச்சுன்னா, உங்களை யாராவது பதவியிலிருந்து துரத்தணும்னு நினச்சாலோ, உங்களுக்கு பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலோ, உங்களை யாராவது பகைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சாலோ அவங்களோட இடமறிஞ்சு அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம். அப்படின்னா இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்ஞான நன்மையும் செய்துவிடல், வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல கெட்டவனை கூட வாழ வைக்கக்கூடிய நேரங்க இந்த நேரம். அதில் முக்கியமாக 5வது இடத்துல மண், மனை, பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் விலக போகுதுங்க. 5க்குரியவன் உச்சம் பெற்றிருக்காங்க. பங்காளி பகை விலக போகுது. ஏதாவது பெரிய ஆலயங்களுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்தாரோடு சென்று தரிசனம் பண்ண வாய்ப்பு இருக்குது. பங்காளிகளோட போய், குடும்பத்தார்களோட போய், அக்கா தங்கச்சிங்களோட போய் பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏதோ ஒரு லாபத்தை இந்த நேரம்
மாற்றம் இரத்த உறவுகளால் ஏற்படும் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாது செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும் அப்படிங்கிறத மறந்துடுவோம். அது நமக்கு லாபங்க. நம்மளை மறந்துடுவோம். அப்படி ஏற்கனவே இருந்த பகை இப்போ விலகுதுங்க. ஏற்கனவே இருந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகும். ரிணரோனர் ஸ்தானத்தில் சுக்கிரன், பணம் கொஞ்சம் அதிகமாக சரளமாக செலவாகும், கவலைப்படாதீங்க, கடவுள் கொடுத்துருவார். ஆனால் ராகு அங்கிருந்து புதனும் வக்ராகதி ஆகும் பொழுது போர்க்குணமாக உங்கள் மனசில் எதை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை வீழ்த்த முடியுங்க. எங்கே உங்கள் கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே கௌரவம் காப்பாற்றப்படும். ஒரு இடத்துல தலை குனிய வேண்டிய விஷயமே வந்தாலுமே அதில் தலை நிமிர்த்துவீங்க. அதே மாதிரி சில பேர் செய்கிற மட்டக்கரமான செயல்களை கண்டு வருத்தப்படுவீங்க. ஏண்டா நான் இவ்வளவு நாள் நல்லது செஞ்சுருக்கேன், என்னை ஏண்டா இப்படி முதுகில் குத்துனீங்க, குத்தணும்னு விருப்பப்பட்டால் நெஞ்சில் குத்த வேண்டியது தானே அப்படின்னு அந்த முதுகில் இருக்கிற கத்தியை தூக்கி போட்டுட்டு அதுக்கு தான் கையாலேயே மருந்து வச்சுக்கிட்டு அந்த குத்துன நாயை இப்படியே சொல்லலாம், தப்பில்லை. முதுகில் குத்துறவன் அவருக்கு பேர் என்ன மகான்னா சொல்ல முடியும், நாயின்னு தானே சொல்ல முடியும். நாய் அப்படின்னு சொல்லிட்டு வர நேரம் அலட்சியப்படுத்திட்டு வர்ற நேரங்க, அதுவே அவனுக்கு தண்டனை. நம்ம திருப்பி எல்லாம் அடிக்க வேண்டாம், போடா அப்படின்னு. ஏன்னா தர்மம் இந்த கன்னி ராசியை இப்போ காப்பாற்ற போகுதுங்க. தர்மம் காப்பாற்ற போகுதுங்க. நீங்கள் பண்ணணும் தர்மம், நீங்கள் பண்ண புண்ணியம், உங்களினுடைய நல்ல மனசு, துரோகம் நினைக்காத மனசு, நம்புகிற மனசு, அப்பாவியே இருக்கக்கூடிய உங்கள் மனசு, அதனால தானங்க சில பாதகர்கள் உங்களை நாசமாக்குறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. இன்றைக்கெல்லாம் உங்களை கண்டுபிடிச்சிருவார். சுவாமி பாதவர்களை எல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை சந்தோஷமாக வைக்க போகிறாருங்க. நீங்கள் பட்டப்பாடு தெளிய போகுதுன்னு சொல்லுவாங்க. பால் ஒன்று உருவாகுதுன்னா அந்த பாலுக்கு பிறகு தயிருங்க, தயிருக்கு பிறகு வெண்ணெய்ங்க, வெண்ணெய்க்கு பிறகு நெய்யுங்க. ஸோ பாலுக்கு பரிணாமங்கள் உண்டு. அதே மாதிரி தான் வெள்ளை மனம் கொண்டவர்களுக்கும் பல பரிணாமங்கள் இருக்குது. யாரும் உங்களை வீழ்த்த முடியாது. இதை இன்னும் என்ன கொஞ்சம் க்ரோத்தாக கொடுக்குறாருன்னா, இந்த கன்னிராசிக்காரர்கள் மலை பிரதேசங்களுக்கு சென்று வர்றது இந்த நேரத்தில் நல்லதுங்க. சபரிமலை, திருவண்ணாமலை, திருப்பதி மலை சார்ந்த கோவில்கள், எத்தனை கோயில்கள் இருக்குது மலையில் சுவாமி, அங்கே போய் சுவாமி எந்த சுவாமி வேணாலும் எடுத்துக்கலாம். சிவன், முருகன், பெருமாள், யாரை வேணாலும், திருப்பரங்குன்றம், திருத்தணிகை, சுவாமிமலை, இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க. இது ஃபஸ்ட்டு பரிகாரங்க. ரெண்டாவது பரிகாரம் பார்த்திங்கன்னா, இந்த புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அறிவுடைய மக்களுக்கு ஏதாவது விருந்து வழங்குங்க. ஒரு பாராட்டு, உங்கள் பழைய வாத்தியாரை பார்த்து ஏதாவது பாராட்டுறது, உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தவர்களை பார்த்து பாராட்டுறது, குருமார்களை பார்த்து பாராட்டுறது உங்களுக்கு நல்லதுங்க. எவனாவது செஞ்சுருந்தான்னா அவனை பாராட்டுங்க. இந்த நேரத்தில் அவனால் உங்களுக்கு பெரிய கிஃப்ட் கிடைக்குமாங்க. இந்த பிள்ளைகளுக்கு, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதாவது பேனா, பென்சில், புத்தகம் வாங்கி கொடுங்க. ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் வர்றாங்க, சாக்லேட் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும். மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு மருத்துவ பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏதாவது இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள். மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க. இது எல்லாமே செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு செவிலியராக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செப்பல், என்ன செப்பல் இருக்கோ, ஷூ இருக்கோ, ஏதாச்சும் ஒன்று உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னி ராசிக்காரங்க வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. இதுதான் இவங்களினுடைய கொள்கையே. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் தாங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அந்த முடிவு அப்படிங்கிறது எடுக்கணும்னு எல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க. பல கட்ட யோசனைக்கு அப்புறமா தான் ஒரு முடிவே எடுப்பாங்க. தீர்க்கமான முடிவெடுக்கிறதுல கன்னி ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவங்க. நிறைய பஞ்சாயத்து பண்ணுறதுல கன்னி ராசிக்காரங்க தான் முன்னணியில் இருப்பாங்க. தன்னை சார்ந்தவங்களே ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராக தான் இந்த தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்மளை சேர்ந்தவங்க தானே, நம்ம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம், அவங்க தப்பு பண்ணால் தப்பை மறைச்சிடலாம், அந்த மாதிரி என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவாக நடந்துக்குவாங்க. பகைன்னு வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க. ஆனால் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரர்கள் திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க. இப்படிப்பட்ட கன்னி ராசிக்கு
பா அதீத புத்திசாலி தான். ஆனாலும் எந்த இடத்துலப்பா இவங்க சரிக்கு நிற்கிறாங்க அப்படின்னா, பாசத்தினால, வேஷத்தினால நிறைய பேர் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி இன்ன வரைக்கும் உங்களினுடைய உயர்வு அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியாக தாங்க போய்கிட்டு இருக்கு. மற்றவங்களினுடைய வாழ்க்கைக்கு அழகாக கட்டம் போட்டு கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கைன்னு வர்றப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உங்களினுடைய லைஃப்னு வர்றப்போ நிறையவே இருக்குது. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கன்னி ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது கதறி கதறி அழுதாலும் கன்னி ராசிக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குதேம்மா. எங்களினுடைய வாழ்க்கை அழுதாலுமே எங்களுடைய தலைவிதி மாறாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? நல்ல விதத்தில் மாறப்போகுதுங்க, பயம் வேண்டாம். ஏன் எப்படிம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 கிரகங்களினுடைய சேர்க்கையினால் பணம் வரப்போகுதுங்க, அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுங்க. கேட்க நல்லாதாம்மா இருக்குது. உண்மையானு கேட்டிங்கன்னா ஆமாங்க. சதுர்கிரக யோகம் ஜோதிட சாஸ்திரப்படி நாங்கள் சொல்லுவோம். 4 கிரகங்களினுடைய சேர்க்கையால் மீன ராசியில் புதன் பகவான், சூரிய பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானினுடைய கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நடக்க போகுது. இது மிகப்பெரிய அரிய நிகழ்வும் கூட. இது கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருந்துட்டு வர்றாரு. இதனால் சுக்கிர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றம் வரப்போகுதுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே தைரியத்தோடு செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தன்னோட சொந்த முயற்சியால் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க. நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இது வரைக்கும் உங்களை விட்டு போகாத விஷயம் எதுவுமே இருக்காது. பணமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சரியான நண்பர்கள், உறவுக்காரங்க யாருமே உங்களுக்கு கிடையாது. பண கஷ்டம் வந்திருக்கும், நிறைய வந்திருக்குங்க. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அடப்போடா இனி இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு கவலைப்பட்டிருப்பீங்க. கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை செலவு மட்டுமே செஞ்சுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து இப்போ ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம்னு சொல்லிக்கிட்டு எல்லா விஷயங்கள்லையுமே சந்திச்சிருப்பீங்க கஷ்டத்தை. இனி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கிரகங்களினுடைய யோகம், இந்த சேர்க்கையினால் இதன் மூலமாக கேட்கக்கூடிய இடங்கள்ல இருந்து எல்லா உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. சில கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் உங்கள் கைக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் வாழ நினச்ச வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக அமைய போகுதுங்க. தொழில் ரீதியாக நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். புதுசாக தொழில் தொடங்குவீங்க. புதிய முயற்சிகளை தொடங்கி வெற்றி அடைய போகிறீங்க. தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க. தைரியமான சில முயற்சிகள் எடுப்பீங்க. எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உதவிகள் உங்களை தேடி சேரும். பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. வேலையே இல்லாமல் புதுசாக தான் வேலை தேடணும்னு நினைக்கிறீங்களா? நல்ல அலுவலகத்தில் நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். இப்போ பார்த்துட்ருக்க வேலை பிடிக்கலமா, வேறு இடத்துல வேலை முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முயற்சி பண்ணுங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கு ஏற்ற உயர்வு கட்டாயம் இருக்குங்க. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை பார்ப்பீங்க. சம்பள உயர்வோடு கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான காலம். வெளிநாட்டுக்கு போகணும்னு யோகம் இருக்குங்க. அரசு துறையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசு தேர்வு எழுதுகிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்குது. அதே மாதிரி மருத்துவ ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. இது குடும்ப வாழ்க்கை போற்றும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது. விட்டு கொடுத்து போவீங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்போ சரியாகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. எல்லா விதங்கள்லையுமே யோகம் இருக்குங்க. புதுசாக வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் நல்ல வாய்ப்புகள், நல்ல பலன்கள் அடைய போகிறீங்க. நிலம் வாங்குவீங்க. பூர்வீக சொத்துக்கள் வாங்குவீங்க. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. குறிப்பாக
இடம் மாறக்கூடிய யோகம் இருக்குது. சொத்துக்களை விற்கணும்னு நினச்சா உங்களுக்கு நல்ல யோகமான காலம் இப்போ இருக்குது. சொத்து வாங்கிறதுக்கான சிறப்பான நேரமாக இருக்க போகுது. பழைய கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைய போகிறீங்க. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க. ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுறது, இடமாற்றம் செய்வதற்கான யோகம் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகமான காலகட்டங்க. அதாவது நான் சொல்ல முடியாது என்னென்ன பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சோ அந்த பிரச்சனை எல்லாமே இப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கடவுள் கொடுத்துருக்காருங்க. வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க. இது உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சின்னதாக ஒரு வேலை செய்கிறீங்களோ இல்லை பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் உங்கள் வேலையில் தொல்லை கொடுத்துட்டு இருந்த சக ஊழியர்கள் கூட இப்போ அவங்க தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. மேலதிகாரிகள் இருந்தால் கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த தொழிலில் மற்றொரு தொழில் ஆரம்பிப்பீங்க. நல்ல லாபம் இருக்குது. அடுத்தது குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொத்து விஷயமாக நடந்துட்டு இருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும். தாய்வழி உறவுக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களால உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக வெளிவராமல் இருந்த படம் எல்லாமே ரிலீஸ் ஆகுங்க. நல்ல பெயரை ஈட்டு தரப்போகுது. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்கள் நல்லா பெற போகிறீங்க. ஃப்ரெண்டு தானே அப்படின்னு குடும்ப விஷயத்தை யார்கிட்டேயும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அது நமக்கும் நல்லது, ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குடும்ப விவகாரத்தை நம்ம உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுவோம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட பேசிட்டா போதும் மொத்தத்தையும் சொல்லிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு டிராபேக். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமாகவும் அதுதாங்க இருக்கும். அதனால் உணர்ச்சி வசப்படாதீங்க. கன்னிராசியை சார்ந்த ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ரொம்ப நாள் பழக்கம் அப்படின்னா கூட சரிங்க. குடும்ப விஷயத்தை வெளியில் பேச வேண்டாம். அது உடல் நலத்திற்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னா வெள்ளிக்கிழமை தோறும் சப்த கன்னிமார்களுக்கு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா என்ன எதிர்பார்க்குறீங்களோ என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அந்த கன்னிமார்கள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. அவங்களோட அன்பும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக முழுசாக கிடைக்குங்க.